அடுத்த செய்தியாக 2021 திமுக அரசு பொறுப்பேற்றது மே மாதம். அந்த அமைச்சரவையில் பலருடைய அந்த போர்ட்ஃபோலியோவை மாற்றிட்டாங்க. அவங்க மேலே தான் கம்ப்ளைண்ட் வந்தது, நிர்வாகத்தில் குளறுபடி அப்படின்ட்டு சில பேரை மாற்றினதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனாலும் மா சுப்பிரமணியன் அவர் தான் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர். அவர் சர்வ வல்லமையுடையனையே இருக்கிறாரு. அவர் பார்த்தோம்னா திடீர்னு வாக்கத்தான் போவார், திடீர்னு ஜாகிங் போவார், இப்படியே தான் அவரை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் அந்த துறை சார்ந்த குளறுபடின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்ரீ டிவிலேயே நிறைய ஒரு டேட்டாவே போட்டிருக்கோம் சார். அங்கே போனால் தலைவலின்னு போனவங்களுக்கு கண்ணு போச்சு, கைவலின்னு போனவங்களுக்கு இருதயம் போச்சு, இதெல்லாம். அது ரெண்டாவது ஈரோட்டில் கிட்னி விற்றது, இப்படி பல விஷயங்கள் அதில் நடந்திருக்கு சார். தொடர்ந்து பெரிய குற்றச்சாட்டா பார்க்கக்கூடியது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போதிய மருத்துவர்கள் கிடையாது, செவிலியர்கள் கிடையாது, இப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. துறையூர் தாலுக்கால கண்ணனூருங்கிற பகுதி ஆரம்ப சுகாதார நிலையம். ஒரு அம்மையார் கதறும் போது அவங்க சொல்றதுல ரொம்ப கவனிக்க வேண்டியது, இவ்வளவு பெரிய கட்டடம் இருக்கு இங்க, ஆனா வைத்தியம் பார்க்கறதுக்கு டாக்டர் இல்லை அப்படின்னு அந்த அம்மா கதறாங்க. அர்ஜென்ட்டா அந்த அம்மா பையனை தூக்கிட்டு போயிருக்காங்க. அங்க வைத்தியம் பார்ப்பதற்கு யாரும் இல்லை. முதல் உதவி பார்த்திருந்தா அந்த 4 வயசு பையன் பொழைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பையன் இறந்து போயிடுறான். அந்த அம்மையார் கதறக்கூடிய காட்சி வைரல் ஆயிட்டு இருக்கு. இங்க மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை, எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க யாரும் இல்லை அப்படின்னு அந்த அம்மா கதறாங்க. அந்த பையன் இறந்துடுறான். இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? இந்த ஆரம்ப கல்விக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கார், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவர் உதயநிதியினுடைய அரட்டை கச்சேரி நண்பர். அதாவது டெய்லி அரட்டை கச்சேரின்னு சிலருக்கு இருக்கும் அந்தந்த குரூப்னு. அது எப்படியோ அப்படி முதல்வனுடைய ஸ்டாலினுடைய அரட்டை கச்சேரி நண்பர் மா சுப்பிரமணியம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் தன்னுடைய துறையை பார்க்க மாட்டாரு, உதயநிதியை புகழ்றது, அவர் கூட அலையிறது, அதான் அவர் வேலை. அதே மாதிரி மா சுப்பிரமணியனுக்கும் தன்னுடைய துறையை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டாலின் கூட எப்படி எப்படி வாக்கிங் போகிறது, எப்படி அவர் கையில் கருங்காலி கம்பை கொடுக்கறது, எப்படி யாரையாவது அந்த வாக்கிங்கில் வர வச்சு ஷூட்டிங் கொடுக்கறது, இந்த மாதிரி முக்கியமான வேலை மா சுப்பிரமணியத்துக்கு இருக்கிறதாக நான் அறியறேங்க. நீங்க அவரை போய் சுகாதாரத்துல என்ன அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை, எப்படிங்க நேரம் இருக்கும்? நீங்க யோசிச்சு பாருங்க. பாவம், அவங்களுக்குலாம் எவ்வளவு வேலை இருக்கு. அந்த வேலையை செய்வாங்களா, இல்லை மக்களை பத்தி அவங்க கவலைப்பட்டுட்டு இருப்பாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. டாக்டர்கள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, செவிலியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தேவையான வசதிகள் இல்லை, மாவட்ட மருத்துவ மையங்களில் தேவையான மருந்துகள் இல்லை. இதெல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு தானேங்க இருக்கா. சொன்னா நமக்கு அது சார், அதெல்லாம் அரசாங்க அதிகாரி பார்த்துப்பாங்க சார். கமிஷன் வந்தால் சப்ளை வரும், சப்ளை இல்லைன்னா கமிஷன் இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் போய் ஒரு அமைச்சர் பார்த்துட்டு இருக்க முடியும்? அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறதுனால இது நடந்திருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது இன்னொரு வேடிக்கை என்னன்னா, அதே மாதிரிதாங்க இப்போ நம்மளுடைய முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு ட்விட் போட்டிருக்கிறார். கோயம்புத்தூர்ல புற்றுநோய் தடுப்பு ஊசிக்கான மருந்து அங்கே இல்லை, ஊசி இல்லை அப்படிங்கிறத அவர் போட்டிருக்கிறார். இதுல என்னன்னா, கர்ப்பப்பை புற்றுநோய்க்கான சிகிச்சை எடுப்பதில், அதாவது மத்திய அரசாங்கத்தின் திட்டத்தின் கீழ், அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, மத்திய அரசு திட்டத்தின் கீழ் அதை முதல்ல பயன்படுத்துகிற மாநிலம் எது என்று கேட்டால் தமிழ்நாடு. அப்போ ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுனா என்னங்கிறதெல்லாம் அடுத்த கேள்வியாக அவங்க பண்ணுவாங்க. அதே மாநிலத்தில் தான் மாநில சுகாதார நிலையங்களில் சாதாரண ஜெனரல், சாதாரணம் இல்லை, புற்றுநோய்க்கான மருந்துகள் இல்லை. ஏழை எளியவர்கள் சொல்ற காரணம் தான் வேடிக்கையா இருக்கு. இந்த பினான்சியல் இயர் முடிய போகுது, தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. சார், தேர்தல் வரப்போகுது, பினான்சியல் இயர் முடிய போகுதுங்கிறது நோய்க்கு தெரிஞ்சிருக்குமா என்ன? ஆஹா, புற்றுநோயான எனக்கு தமிழகத்தில் தேர்தல் வரப்போகிறது என்று தெரியும் என்ற காரணத்தினால், இந்த பினான்சியர் முடியும் என்ற காரணத்தினால் நான் எந்த மக்களையும் பிடித்து விட மாட்டேன் அப்படி புற்றுநோய் சொல்லுமா? என்னங்க நீங்க மக்களுக்காக வந்திருக்கிறீர்களா, இல்ல பினான்சியல் இருக்குன்னா ஒரு வேலை, எலெக்ஷன்னா ஒரு வேலைன்னு சொல்லத்துக்கு வந்திருக்கீங்களா? எல்லா நேரத்திலும் டாக்டராக இருக்கக்கூடிய, மருத்துவமனையில இருக்கக்கூடிய உங்களுடைய சர்வீஸ் இருக்கணுமா இல்லையா? மருந்து 3 மாசத்துக்கு முன்னாலேயே எடுத்து அதுக்கு இன்டர்ன் போட்டிருக்கணுமா இல்லையா? சப்ளை வந்திருக்கணுமா இல்லையா?
இதுக்கு என்ன நீங்க தான் சொல்றீங்க, எந்த கும்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொல்றீங்க, மாநிலங்களோடு இல்ல மற்ற நாடுகள் கூட போட்டி போடுறோம்னு சொல்றீங்க. ஒரு மருந்து காலியாகுது, அதுக்கு முன்னால இண்டன் போட்டு வாங்க முடியல, அதுக்கு காசு இல்லை, ஃபினான்சியல் இயர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை விட கேடுகட்ட அரசாங்கம் இருக்க முடியாது. ஆகையினால தான் சொல்லுகிறோம், இது எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து விட்டது. ஆனால் டிவியை பொறுத்தளவில் நாம் ஒரு டிபேட் தான் நடத்துகிறோம், இதில் பிரச்சாரம் செய்வதில்லை. ஆனால் மக்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், இந்த கேடுகட்ட அரசாங்கம் இனியும் நீடிக்க வேண்டாம் என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான்.